அல்லேலூயா. இந்த நாள்லையும் கூட நம்ம பேச வேண்டியதான். இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை பார்க்கும்போது அந்நிய பாஷை. அல்லேலூயா. என்ன பாஷைங்க? அந்நிய பாஷையை குறித்து பேச இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அந்நிய பாஷை பேசலாமா பேசக்கூடாதா என்பதை குறித்து, அப்படின்னா என்ன என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. பார்க்கும் பொழுது ஒரு 2 பேரை கூப்பிடுறேன் பாருங்க. பாப்பாலாம் வேண்டாம், நீ மட்டும் வாமா. நீங்க அந்த மைக்கை கொடுங்க. ஒரே நிமிஷம். இப்ப பாருங்க, ஒரு பாஷை பேசுறாங்க. क्यों लेट हुआ? चर्च में इतना लेट क्यों आई? मेरे को कुछ काम था इसलिए मैं नहीं आई. உங்களுக்கு என்ன புரிஞ்சது? கரெக்டா சொல்லுங்க, என்ன புரிஞ்சதுன்னு கேட்டேன். இன்னொரு தடவை சொல்லுங்க. क्यों चर्च को लेट आई आज? मुझे काम था इसलिए मैं नहीं आई. தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. கரெக்டா தெரியுமா? தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. ஒருத்தருக்குமே தெரியல. இது என்ன பாஷை? ஹிந்தி. என்ன சொன்னீங்க? என்ன தமிழ்ல சொல்லுங்க. ஏன் சர்ச்சுக்கு லேட்டா வந்தேன்னு சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்கம்மா? நான் என்ன சொன்னேன், எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்துச்சு, அதனால என்னால முடியல, அதனால லேட்டா வந்திருக்கேன் அப்படின்னு. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன பேசுனாங்க அவங்க? ஹிந்தி பேசுனாங்க. என்ன கருத்து? அவங்க அண்ணன் என்ன சொன்னாரு? ஏன் சர்ச்சுக்கு லேட்டா வந்த அப்படின்னு இதுல கேட்டாரு. இங்கிலீஷ்ல கேட்கும் போது, ஹிந்தியில கேட்கும் போது அந்த அம்மா ஹிந்தியில எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால லேட்டா வந்த அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எனக்கு புரிஞ்சுதா? புரியல. அல்லேலூயா. அதே போலதான் அந்நிய பாஷை என்கிறதும் ஆண்டவருக்கும் நமக்கும், நாம பேசுறத ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் பேசுறத நாம கேட்போம். மற்றவங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை. அல்லேலூயா. அதைத்தான் அதுக்கு தான் சொன்னேன். ஹிந்தி அவங்க 2 பேருக்கு தெரிஞ்சா போதும். அண்ணனுக்கு தம்பிக்கும் தெரிய வேண்டியது தெரிஞ்சா போதும், மற்றவங்களுக்கு தெரியணும் என்கிற அவசியமே இல்லை. அதே போல உங்க செல்லுக்கும் உங்களுக்கும், நீங்க செல்லை யாரும் பயன்படுத்த கூடாதுன்னு என்ன செய்வீங்க? லாக் எப்படி பூட்டை வச்சு பூட்டிடுவீங்களா? என்ன போடுவீங்க? யாருக்கும் தெரியாதபடி கோடு போடுவீங்க. தலை 8 போடுவீங்க, 9 போடுவீங்க, 10 போடுவீங்க, 11 போடுவீங்க. ஒவ்வொருத்தரும் நம்பர் போடுவீங்க. ஒன்று டேட்டா பார்த்து தலைகீழாக போடுவீங்க. டேட்டா பார்த்து அப்படியே மாற்றி போடுவீங்க. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? ஃபோனில் லாக் எடுக்கிறாங்க தெரியுங்களா? ஃபோனில் லாக் எடுக்கிறது எப்படி? ஆண்ட்ராய்டு பெரிய ஃபோனில் இப்படி நோண்டிட்டு கிறுக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? வச்சிங்கன்னா ஃபோன் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? ஒன்றும் இப்படின்னு கிறுக்குவாங்க. அது என்ன அர்த்தம்னா, அவங்க கிறுக்கல, என்ன செய்கிறாங்க? லாக்கு எடுக்கிறாங்க. அவங்க அந்த லாக்கு யாருக்கு தெரியும்னா, அந்த ஃபோன் வச்சுக்கிறவங்களுக்கும் அந்த ஃபோனுக்கு தான் தெரியும் அந்த லாக்கு, பாஸ்வேர்டு. ஹல்லேலூயா. அது மற்றவர்கள் கைகளை எடுத்தா அவங்க பார்த்து இப்படித்தான் பார்த்துட்டு இருக்க முடியாது, உள்ளுக்குள்ள போக முடியாது. ஹல்லேலூயா. அதே போலதான் இது எதுக்காக அந்த அந்நிய பாஷை குறித்து பேசுகிறேன் என்றால், இது முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை குறித்து பேசலாமா வேண்டாமா இருக்கும்போது கூட, ஆனால் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்நிய பாஷை நம்முடைய சபைக்கு முக்கியமாய் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை ஒவ்வொருத்தரும் பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த அந்நிய பாஷையை எப்படி ஆண்டவர் வாயில கொடுப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறதும் இருக்கிறது. ஆனாலும் இங்கே பார்க்கும் பொழுது அந்நிய பாஷை எங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து அமரும் போது அவர்கள் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின, பார்க்கும் பொழுது அவர்கள் தந்தரின பாஷையிலே அவர்கள் பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. எனக்கு சொல்லி கொடுத்தவர்கள் அப்படித்தான் சொன்னாங்க. எப்படின்னா, நம்ம ஆண்டவரா விசுவாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா ஏன் ஆண்டவரோட பேச மாட்டேங்கிறோம்? ஹல்லேலூயா. இதற்காக இந்த வார்த்தை அந்நிய பாஷை என்றால், அந்நிய பாஷை தேவனுக்கும் நமக்கும் இடையில ஆண்டவர் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு பாஷை. ஹல்லேலூயா. ஆனா மனுஷனுக்கு அது என்னவாக தெரியும்? கிறுக்கனை போல, பைத்தியக்காரன் பேசுறது போல, வளர்றது மாதிரி தெரியும். ஆனா அது யாருக்கும், நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு லாங்குவேஜ், தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க கருத்தாக கவனமாக கேட்டா தான் அது புரியும், இல்லாவிட்டா உங்களுக்கு புரியாது. ஹல்லேலூயா. ஏசாயா 28ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை படிக்கும் போது, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஆண்டவர் எப்படி பேசுவாராமா? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும்
இந்த ஜனத்தோடே பேசுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. இங்க பாருங்க, ஆண்டவர் எப்படி பேசுவாராம்? அந்நிய பாஷையின் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். ஹalleluya. ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாகவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இங்கே ஜனங்களோட எப்படி பேசுவாராம்? அந்நிய பாஷையிலே பேசுவார். ஹalleluya. அந்த அந்நிய பாஷையை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கம்மியா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டின் காலத்துல தான் அதிகமாய் பேசப்பட்டது அந்நிய பாஷையை குறித்து. ஹalleluya. அந்த அந்நிய பாஷை எதற்காக கொடுத்தா என்பதை குறித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அந்நிய பாஷை பேசுகிறது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக தோன்றலாம். ஹalleluya. அந்நிய பாஷையில லப லப லபா அப்படின்னு பேசுறதுனால உங்களுக்கு மற்றவர்கள் என்ன தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனாலும் நீங்க யாரு கூட பேசுறீங்க? ஹalleluya. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஹalleluya. நீங்க பேசுகிற பேச்சு யாரை கேட்கிறாரு? தேவன் பேசுகிற, நீங்க பேசுகிறத அந்நிய பாஷையில பேசுகிறத ஆண்டவர் கேட்கிறார். ஹalleluya. அங்க பார்க்கும் பொழுது மனுஷரிடத்தில் நீங்க பேசுறது இல்ல, அது தேவனிடத்தில் பேசுகிறீர்கள் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. அப்படின்னா நான் தமிழ்ல ஜெபம் பண்றதுல ஜெபம் இல்லையா? அதுவும் ஜெபம் தான். ஆனா டைரக்டா ஆண்டவரிடத்துல நம்முடைய விண்ணப்பம் போய் சேர வேண்டும் என்றால், ஹalleluya, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள முக்கியமான கனெக்ஷன் பார்க்கும் பொழுது இருக்க வேண்டும் என்றால், இப்போ தொடர்பு எப்படி வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். போன்ல என்ன செய்யலாம்? பேசலாம். போன்ல எப்படி பேசலாம்? வெறும் வாய்ஸ் மட்டும் கால் பண்ணி பேசலாம். இன்னொரு வகையில் என்ன பேசலாம்? வீடியோ கால் பேசலாம். ஹalleluya. ஜூம்ல பார்க்கும் பொழுது எத்தனை பேர் வேணாலும், ஒரு 10 20 பேர் 30 பேர் அந்த மாதிரி பேசலாம். ஹalleluya. வெளிநாட்டில் இருக்கிறவங்க முகமுகமாய் பேசிக்க முடியும். ஹalleluya. அதே போல அந்த ஜூம்ல மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்து பேசுகிறதுக்கும் வாய்ஸ் கால்ல பேசுகிறதுக்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. வாய்ஸ் கால்ல பேசுறது பிடிக்குமா? வீடியோ கால்ல பேசுறது பிடிக்குமா? வீடியோ கால்ல பேசுறது பிடிக்கும். ஹalleluya. ஆக எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அந்த தொலை தொடர்பு, அந்த வாய்ஸ் காலை விட வீடியோ காலில் பேசுறதுக்கு ரொம்ப விருப்பப்படும். அதே போலதான் நாம நார்மலா ஜெபம் பண்றதை காட்டிலும் அந்நிய பாஷையில பேசுகிறது நமக்கு ஆண்டவருக்கு பிரியமானது. ஹalleluya. அந்த வாய்ஸ் காலில் எப்படி, வீடியோ காலில் நம்ம எப்படி பேசுகிறோமோ, நம்மளும் நமக்கு பிரியமானவர்களும் நம்முடைய கணவனும் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடியோல பேசும்போது எவ்வளவு சந்தோஷத்தை, கோபத்தை, அடிக்காத குறையா பேசிக்கொள்கிறோமோ, அதே போல இந்த ஆண்டவரோடு அந்நிய பாஷையில பேசுகிறது பார்க்கும் பொழுது நம்முடைய உள் உணர்வுகள் ஆண்டவரோடு, நம்முடைய ஆவி ஆண்டவரோடு பேசும். ஹalleluya. அதைத்தான் இங்க பார்க்கும் பொழுது, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். ஆவியினாலேனா நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்குது இல்ல, அந்த ஆவியும் நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் என்ன செய்கிறது? கனெக்ஷன் ஆகி கொள்ளுகிறது. ஹalleluya. அதே மாதிரி அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியானவரும் நம்முடைய ஆவியோட மிக்ஸ் ஆகி இருப்பார். ஹalleluya. அப்பொழுது என்ன செய்யும்? நம்முடைய ஆவி ஆண்டவரோடு அந்த அந்நிய பாஷையில பேசும்போது தேவனோடு கனெக்ஷன் ஆகும். அந்த பேசுகிற நம்முடைய நினைவுகள் எல்லாம் எதன் மூலமாக போகும்? அந்நிய பாஷையின் மூலமாக அந்த நினைவுகள் எல்லாம் ஜெபமாக பிதாவினிடத்திலே போகும். ஹalleluya. ஐதான் பார்க்கும்போது ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஹalleluya. நம்ம எல்லாம் எப்படி அந்நிய பாஷையில பேசுகிறதுனால யார் இடத்துல பேசுகிறோம்? தேவனிடத்தில் பேசுகிறோம் என்பதை நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? பேச ஆரம்பிக்கணும். ஹalleluya. அதுக்குன்னு தனியா ஆண்டவரே நாவை தொடும், ஆண்டவரே நாவை அபிஷேகம் பண்ணும் அப்படின்லாம் சொல்லணும் அவசியமே இல்லை. உங்க வாயிலிருந்து ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாயில என்ன வருகிறதோ, கெட்ட வார்த்தையை தவிர, ஹalleluya, உங்க வாயிலிருந்து என்ன வருகிறதோ அதை என்ன செய்யணும்? பேசணும். அப்படியே வல்லினா சோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya என்று சொல்லுங்க. வேகமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, கண்ண மூடிட்டு சொல்லுங்க. யாரு பக்கத்தால மருமக தப்பா நினைச்சுக்குவாங்களோ, மாமியா தப்பா நினைச்சுக்குவாங்களோ, வீட்டுக்கார தப்பா நினைச்சுக்குவாங்களோ, எப்படி தவறா நினைச்சுக்குவாங்களோ, எதிர் ஒண்ணுமே பார்க்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையை ஆண்டவருக்கு நேராக கண்ண மூடிக்குங்க. ஹalleluya. பேசுங்க. அதுதான் அந்நிய பாஷை. ஹalleluya. அது பார்க்கும் பொழுது ஆண்டவராய் கொடுக்கிறது அந்த காலத்துல ட்ரம் அடிச்சு நரங்கிறது
அந்த காலம். இப்பொழுதெல்லாம் ஸ்மார்ட் உலகம். அல்லேலூயா. கம்ப்யூட்டர் காலத்துல ஆண்டவர் இன்றைக்கும் என்ன செய்கிறார்? ட்ரம் அடிச்சா தான் பரலோக பரிசுத்த ஆவி வரும் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒரு மனதோடு ஜெபம் பண்ணினால், ஒரு மனதோடு ஆராதித்தால், ஒரு மனதோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தினால் ஆண்டவர் நம்மத்திலே அசைவாட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை கேட்டு அதை ஆண்டவரே ஒரு தாகத்தோடு கேட்கணும். ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியை எனக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அந்நிய பாஷையினால் என்னை நிரப்பும், என் நாவை தொடும் என்று சொல்லும்போது நிச்சயமாக தொட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இங்க பார்க்கும்போது தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம். ஏன் ரகசியத்தை பேசுகிறோம் என்றால், நமக்கும் ஆண்டவருக்கும் நம்மை குறித்து திட்டங்கள், ரகசியமான திட்டங்கள் நிறைய இருக்குது. அல்லேலூயா. அதெல்லாம் இனிமேல் நடக்க வேண்டியதெல்லாம் ஆண்டவரிடத்துல ரகசியமாய் நம்மை குறித்த திட்டங்கள் எல்லாம் யார்கிட்ட இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு, அதை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், தேவனுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்நிய பாஷையில ஆவியில நிறைந்து பேசும்போது தேவனுடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அங்கே பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது நமக்காக ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இப்ப ஆண்டவர் நம்ம உயிர் உள்ள வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு திட்டங்களை புதிதாக திட்டங்களை வைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதை செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அந்த திட்டங்கள் நமக்கு ஆண்டவர் நினைத்த நம்மை குறித்து இதெல்லாம் இந்த மகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன தேவை? அந்நிய பாஷையில நம்ம பேசிக்கொள்ளும் போது ஆண்டவருடைய ரகசியங்கள், ஆண்டவருடைய திட்டங்கள், நம்மை குறித்து ஆண்டவர் ரகசியமாய் வைத்திருக்கிற திட்டங்களை நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்களா? தீர்க்க தரிசனம் சொல்றாங்களே, நீ அப்படி இருக்க போகிறாய், உன்னை அப்படி இருக்க மாற்றுவார் ஆண்டவர், இப்படி இருந்தாய் உன்னை மேல் அப்படி இருப்பாய் அப்படின்னு என்னது? திட்டத்தை, நாளைக்கு எப்படி இருப்போம் என்கிற பிளான் ஆண்டவர் ஏற்கனவே போட்டு வைத்திருக்கிறார் ரகசியமாக. அல்லேலூயா. அதே போல சாகிறது, நாளைக்கு இவன் செத்து போயிடுவான் என்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கு ஆண்டவர் வைத்த ரகசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அவன் திருடன் நினைச்சான்னு, கொலைகாரன் நினைச்சான்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு உனக்கு உயிர் போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன செய்வான்? இன்னைக்கே என்ன செய்திருவான்? அவன் எத்தனை பேர்த்த கொலை செய்யணுமோ அத்தனை பேர்த்த முடிச்சு கட்டிட்டு, நானும் நாளைக்கு சாக போகிறேன், அதனால என்னுடைய எதிரியை எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடுவேன் சொல்லி எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடுவான். அல்லேலூயா. அது மாதிரி எல்லாமே ரகசியமா இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குரிய, ஒவ்வொரு வாழ்க்கைக்கு உண்டான எல்லா காரியங்களும், நடவடிக்கைகளும், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாமே தேவனிடத்தில் என்னவாக இருக்கிறது? ரகசியமா இருக்கிறது. அந்த ரகசியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனோடு பேசுகிறவன் ரகசியங்களை அறிந்து கொள்வான். ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்கிறார். அந்த ரகசியத்தை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் தான் என்ன செய்வார்னா, தேவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறார், நம்மை குறித்து தேவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறார், அவருடைய இருதயத்தின் ஆழங்கள். நம்ம இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் பிதாவாகிய தேவன் என்ன நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், நம்மோடு இருக்கிற ஆவியானவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்யணும்? அந்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையிலே பேசுகிறது. யாரோடு பேசுகிறோம்? தேவனோடு பேசுகிறோம். அந்த பேசும்போது நமக்கு என்ன வருகிறது? ரகசியங்களை தேவனோடு பேசுறது மாத்திரமல்ல, அந்த ரகசியத்தை நமக்கு எப்படி வெளிப்படுத்துவார்? சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. சகோதரன் அன்னைக்கு ஒரு தடவை போன் பண்ணி சொன்னார், அண்ணா ஒரு தரிசனத்தை கண்டேன், என்னை சுற்றியும் என்னுடைய காலை சுற்றியும் என்ன செய்யுது? அட்டை சரிதா? அட்டை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அட்டை பூரா சூழ்ந்து என் காலை பூரா மொஞ்சிட்டு இருக்குது. எல்லாம் பிடிச்ச அட்டைகள்லாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சுக்கிட்டே இருக்குது. குடிச்சது மாத்திரமல்ல, அந்த அப்படியே ஓவர்ஃபுல் ஆகி அது வயிறு நம்பி அதுவும் குடிச்சுக்கிட்டே இருக்குது. ரத்தம் பாட்டுக்கு அந்த பூச்சியிலிருந்து வலிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த அட்டை விட மாட்டேங்குது. என்ன பிடிச்சி அப்படியே அந்த உயிரோட ரத்தத்தை குடிக்குதுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது கேட்டார். அல்லேலூயா. அதே போல உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அட்டையை போல இருக்கிறாங்க, உன் ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கிறாங்க, பார்த்து பத்திரமா என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ விவேகத்தோட
நடந்து கொள்ளு அப்படின்னு சொல்லி அங்கே நாங்க சொல்லி அவரை இது பண்ணணும், அலர்ட் பண்ணணும், எச்சரிக்கை பண்ணினோம். ஹல்லேலூயா. அதே போல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எதனால? ரகசியங்கள் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக, இன்னும் பார்த்தா தீர்க்க தரிசனமாக பேசுவார். ஹல்லேலூயா. ஆகவே அதற்கு என்ன தேவை? ஆண்டவரோட பேசுவது முக்கியம், அந்நிய பாஷை முக்கியம். ஹல்லேலூயா. அதே போல இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவரோட ஆவியிலே நாம் பேசுகிறோம். அதே போல 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் படிக்கும்போது, அந்நிய பாஷையில பேசுறீங்கன்னா எது விண்ணப்பம் பண்ணுது? நம்முடைய ஆவி. எண்ணத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசும்போது எது பேசுது ஆண்டவரோட? நம்முடைய ஆவி. யாரோட பேசுகிறது? தேவனோடு பேசுகிறது. ஹல்லேலூயா. அந்த ஆவி பேசுகிறதற்கு நம்ம தடை பண்ணக்கூடாது. அந்த அந்நிய பாஷையில பேசும்போது ஆவியும் ஆண்டவரும் கனெக்ஷன் ஆகிக்கொள்ளுவார்கள். அந்த ஆவியும் அந்த பிதாவாகி தேவனும் பேசிக்கொள்ளும் போது நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லா நினைவுகளையும் ஆண்டவர் அறிகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து பார்க்கும்போது எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிற? பரிசுத்த ஆவியானவர் எங்க கொடுத்துக்கிறாரு? உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், ஆவிகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க ஞான ஸ்நானம் எடுத்து மனம் திரும்பி ஆண்டவர் என்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டீர்களோ, எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக மரித்து அவர்தான் எனக்காக உயிர்த்தெழுந்து எனக்காக அவர் ரத்தத்தை சிந்தி எனக்கு மீட்பை கொடுத்தார் என்று யார் யாரெல்லாம் விசுவாசித்து ஞான ஸ்நானம் எடுக்கிறீர்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நிறைவை பெறாமல் இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறீங்க, அதற்குண்டான நிறைவை பெறாமல் இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் ஜெபம் பண்ண வேண்டும், அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியை பெற்றவர், நிறைவை பெற்றவர்கள் அந்நிய பாஷையை பேச வேண்டும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையை ஆண்டவர் எங்கிருந்து கொண்டு வருவாராம்? பார்க்கும் பொழுது ஆவியை ஒரு தடவை வரும்போது நீங்க தெரியும், ஆண்டவர் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் போது கரண்ட் மாதிரி இறங்குவார். பார்க்கும் பொழுது உள்ளது தண்ணி, ஒரு ஜில்லுன்னு ஐஸ் தண்ணியை மேல ஊத்துன மாதிரி இருக்கும், அல்லது உடம்பு பூரா திடீர்னு புல் அரிக்கிற மாதிரி இருக்கும். தெரியும், அந்த அம்மா சொன்னாங்களே போன வாரத்தில் படுத்திருந்த திடீர்னு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி அடிச்சு. அது எல்லாமே என்ன அர்த்தம்? அதுக்குலாம் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்படி வந்த உடனே அதை பெற்று எங்க உள்ள உள்ளத்துக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறவரை நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அந்நிய பாஷையின் மூலமாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லும்போது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பரிசுத்த ஆவி என்கிறது ஒரு தண்ணிக்குள்ள சோப்பு போட்டீங்கன்னா, தெளிஞ்ச தண்ணியில சோப்பு தூளை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே கீழே போய் படிஞ்சு அப்படியே அந்த தரையில போய் தட்டி நின்னுக்கு. அதை ஆத்தும் போது அல்லது கைவிட்டு கலக்கும் போது, குச்சி விட்டு அப்படி கலக்கும் போது என்ன செய்யும்? நுரை ஏற்படும். நுரை ஏற்படுறது மாத்திரமல்ல, அந்த இது தண்ணி கம்மியா தான் இருக்கும். அப்படியே ஆத்த என்ன ஆகும்? நுரை கிளம்பி அந்த பக்கெட்டையே நிரம்பி கீழே வழியும். ஹல்லேலூயா. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரை சும்மா இருக்க வட்டாம நீங்க ஜெபம் பண்ணும்போது, ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்கு உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை நிரப்ப வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய இருதயத்து உள்ளத்துக்குள்ள அவருடைய ஆவியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையிலே பேச வேண்டும். பேசும்போது நம்முடைய ஆவி ஆண்டவரோடு விண்ணப்பம் பண்ணும். ஹல்லேலூயா. அதே 14ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை படிக்கும் போது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை எதுக்கு பேசணும்னா, நீங்கள் கட்டப்படுவதற்கு. பக்தி விருத்தி அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு, உங்களுடைய உள்ளத்துல பரிசுத்தமாய் கட்டப்படுவதற்கு. ஹல்லேலூயா. அங்க உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு எது தேவைப்படுகிறது? அந்நிய பாஷை பேசுகிறது உங்களுக்கு கட்டாயம் அவசியமாக இருக்கிறது. தனக்கு அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்குள்ளே நீங்கள் பக்தியிலே நீங்கள் மெச்சூரிட்டி ஆக வேண்டும் என்றால், தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவு அதிகமாக வேண்டும் என்றால், பலப்பட வேண்டும் என்றால் அந்நிய பாஷை முக்கியம். ஹல்லேலூயா. அது பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன வராதுன்னா, பின்மாற்றத்துக்குள்ள போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்லும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2:4 படிக்கும் போது, அவர்கள்
அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். வந்து இறங்கின போது அவர்கள் ஆவியானவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு தந்தன பாஷைகளின்படியே பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. அந்த பாஷையை பேச தொடங்கினதுக்கு முன்னாடி அதே பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அங்க பார்க்கும் பொழுது போகும்போது அவரை எல்லாம் பிடித்து கொண்டு போகும்போது அவனும் சேர்ந்து பின்னாடி போகிறான். ஆண்ட பார்க்கும்பொழுது அங்கே 2-3 பேர் கேட்கிறாங்க, நீயும் அந்த இயேசுவோட கூட இருந்தவன் அல்லவா? உன்னுடைய பேச்சு காட்டி கொடுக்கிறது, உன்னுடைய செய்கை காட்டி கொடுக்கிறது, உன்னுடைய முகசாயல் அதே மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த பேதுரு என்ன சொன்னான்? பயந்துகிட்டு, இல்லை அந்த மனுஷனை நான் அறியேன் அப்படின்னு. இன்னொரு டைம் பார்த்தா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா. 3வது கேட்கும்போது அவன் மறுதளிக்கவும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அவன் யாருன்னே தெரியாதுங்க, என்ன ஆள விடுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்தான்? பயந்தான். அல்லேலூயா. அதே பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷையிலே நிரம்பி பேசினதான பேதுரு, அதே பயந்து ஒளிந்து கொண்ட பேதுரு என்ன செய்தான்? எல்லாருக்கு முன்னாடி, யாருக்கு முன்னாடி ஒளிந்து திரிந்தானோ அதே அத்தனை பேருக்கு முன்னாடி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் சிலுவையிலே சிலுவையிலே அறைந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ பேர் இருந்தாங்க. 3000 பேர் அன்னைக்கு இருந்தாங்க. அந்த 3000 பேருக்கு முன்னாடி அந்த பேதுரு பயப்படாமல் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி உறுதியாக ஒரு பயங்கரமான தைரியத்தோடு சொன்னார். ஹல்லேலூயா. அதற்கு என்ன காரணம்? பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருந்தார். அதுபோல அந்நிய பாஷையில நிரம்பி இருக்கும்போது ஹல்லேலூயா அந்த தைரியம் வந்தது. ஹல்லேலூயா. அன்னைக்கு மறுதலித்த பேதுரு இன்றைக்கு என்ன செய்தார்? எல்லாத்துக்கும் முன்னாடி தேவன் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டார், ஜீவன் சாட்சியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல, அந்த அந்நிய பாஷை உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறது? தைரியத்தை கொடுக்கிறது. உங்களுக்குள்ளே மற்றவர்கள் முன்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதற்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. யார் உயிரே போனாலும் கூட ஆண்டவரை குறித்து சொல்லுவதில் உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கிறது எதுவென்றால் பரிசுத்த ஆவியானவரும் அந்நிய பாஷையுமே. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரும் கூட அநேக பாஷைகளை பேசினார். ஹல்லேலூயா. ஆகவே பார்க்கும்போது அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஹல்லேலூயா. ஆகவே இங்க பார்க்கும் பொழுது அதே 39ஆம் வசனத்தை படிக்கும் போது அதே அதிகாரத்துல, இப்படி இருக்க சகோதரரே, கரெக்ட் தான் படிங்க. தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். அல்லேலூயா. அந்நிய பாஷையை பேசுகிறதற்கு நாம் என்ன செய்ய தேவையில்லை? தடை பண்ண தேவையில்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எல்லாருமே பேசுங்க, ஆனா சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அந்நிய பாஷை பேசுங்க, சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யக்கூடாது? பேச கூடாது. சத்தத்தை உயர்த்தி எல்லாருக்கும் மேல சத்தமா பேசுனீங்கன்னா என்ன செய்யணும்னா அதன் அர்த்தம் தெரிஞ்சா மாத்திரம் என்ன செய்யணும்? சத்தத்தை உயர்த்தி பேசணும். இல்லாவிட்டால் நீங்கள் அமைதியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் பார்க்கும்போது 28ஆம் வசனம் படிங்க. அல்லேலூயா. பார்க்கும்போது சபையிலே பேசும்போது அர்த்தம் தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன செய்யலாம்? சத்தமா பேசலாம். பேசுனவங்க என்ன செய்யணும்? பேசுறவங்களுக்கு மற்றவங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து அமைதியா என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கணும். கேட்கறது மாத்திரமல்ல, அவங்க பேசுறாங்கன்னா அவங்க அதற்குண்டான அர்த்தத்தை சொல்லுகிறவளா இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? சத்தமா பேசலாம். இல்லாவிட்டால் நாம மனசுக்குள்ள பேசிக்கொள்ளலாம். அல்லேலூயா. பார்க்கும்பொழுது தேவனும் அதை எப்படி சொல்லணும்? ஆகவே என்ன செய்யறது? அவன் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். ஹல்லேலூயா. ஆகவே இங்க பார்க்கும் பொழுது எல்லாரும் சத்தமாய் பேசினால் என்னாகும்? பார்க்கும் பொழுது இதோ ஒன்று பேசுற மாதிரி மற்றவர்கள் தூரத்திலிருந்து பார்க்கிறவங்களுக்கு, புறஜாதிகளை பார்க்கும்போது ஏதோ ஒன்று மாதிரி தெரியும். ஹல்லேலூயா. ஆனா இங்க பார்க்கும் பொழுது பேச வேண்டும், ஆனாலும் என்னவா இருக்க வேண்டும்? ஒரு ஒழுக்கமும் கிரமமாய். அதைத்தான் 40ஆம் வசனம் படிக்கும்போது சகலமும் நல்லொழுக்கமாயும் கிராமமாயம் அல்ல கிரமமாயம் செய்யப்பட கடவது. ஹல்லேலூயா. எல்லாமே என்ன செய்யணும் பார்க்கும்போது அதைத்தான் நிறைய இருக்கிறது. 27ஆம் வசனத்தை படிக்கும்போது, யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். ஆமென்.
ம் ஆ ஹalleluya ஹalleluya. அந்நிய பாஷை எல்லாரும் தான் பேசணும். அந்நிய பாஷை எல்லாரும் பேசணும். ஆனா பார்க்கும் பொழுது சத்தமா பேசுறதா இருந்தா அதுக்கு அர்த்தம் சொல்லுகிற மாதிரி ஆண்டவர் வெளிப்படுத்தினால் அதற்குண்டான சவுண்ட் உயர்த்தும் போது மற்றவர்கள் எல்லாம் அதற்கு காது கொடுத்து கேட்கும் போது நீங்கள் அந்த அர்த்தத்தை சொல்லலாம். இல்லாவிட்டால் நீங்கள் மனதிற்குள்ளே ஒருவருக்கு ஒரு ஆண்டவரோடு நீங்கள் என்ன செய்யலாம்? அந்நிய பாஷையில பேசலாம். ஹல்லேலூயா. ஆகவே அந்நிய பாஷை பேசுகிறது எப்படி இருக்கணும்? ஒழுங்கமும் சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? அந்நிய பாஷை நம்ம பார்க்கும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவர் இறங்கும் போது பேசுறது வேற. இது என்ன? கண்டினியூஸா பேசணும். ஹல்லேலூயா. ஆவியானவரை நிறையும் போதும் பேசணும், மற்ற சமயத்திலையும் என்ன செய்யணும்? பேசணும். அதுதான் அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை ஒரு நேரத்தில் மாத்திரம் பரிசு இந்த நல்ல ஆண்டவர் இறங்கும் போது மட்டும் கரண்ட் மாதிரி இறங்கும் போது மட்டும் பேசுற பாஷை அந்நிய பாஷை இல்லை. நீங்க ஜெபம் பண்ணும் போது ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா என்ன இருக்கும்? நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பீங்க அந்நிய பாஷையில, நீங்க உங்களோட நினைப்புல ஒரு மாதிரி இருக்கும். ஆனா 2 மணி நேரம் பேசி பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைவுகள் எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி தோணும். ஹல்லேலூயா. இப்ப நான் ஒரு இப்ப சென்னிமலையில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய நினைவுகள்லாம் தமிழ்ல நினைப்பேன். ஆனா நான் என்ன பேசிட்டு இருப்பேன்? அந்நிய பாஷையில பேசும்போது சர்ச்சை சுற்றி இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த சர்ச்சை பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன்ல, அந்த எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்கும். ஆனா நான் வாய் எதை பேசிட்டு இருக்கோம்? அந்நிய பாஷையை பேசிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அப்படியே இப்படி பார்க்கும்போது அவங்களுடைய மூஞ்சி நமக்கு முன்னாடி வரும், அவங்க பிள்ளைகள் மூஞ்சி நமக்கு முன்னாடி வரும். நம்ம யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமோ அவங்களுடைய மூஞ்சி, அவங்களுடைய பெயர், அவங்களுடைய ஞாபகம் நமக்குள்ள இருக்கும், கான்சியஸ்ல இருக்கும். ஆனா பேசுகிறது என்ன பேசிட்டு இருப்போம்? அந்நிய பாஷையில பேசிட்டு இருப்போம். அப்படி நீங்க ட்ரை பண்ணினீங்கன்னா நாளுக்கு நாளாக தரிசனங்களையும் முகமுகமாய் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதற்கு அது ட்ரை பண்ணீங்கன்னா ஆண்டவர் முகத்தை பார்ப்பதற்கு அது ஈஸியாக அமையும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க சத்தமாய் 1 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறது பெருசு இல்ல, கண்டினியூஸா பேசுறது தான் பெருசு. ஹல்லேலூயா. அப்படி பேசுகிறவர்கள் யாரோடு பேசுகிறீர்கள்? தேவனோடு பேசுகிறீர்கள், ரகசியத்தை பேசுகிறீர்கள், ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்து கொள்கிறீர்கள். அது உங்கள் வாழ்க்கையை கட்டும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அதனால என்ன செய்வீர்கள்? பின்மாற்றம் அடைய மாட்டீர்கள், பிசாசானவனை ஜெயிப்பீர்கள். சோதனையே வந்தாலும் அதற்கு பயப்பட மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆவியிலே நிறைந்து பண்ண வேண்டிய ஜெபத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இங்க பார்க்கும் பொழுது, ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு டைம் ஜெபம் பண்ணும் போது நமக்கு வேலை செஞ்சு அலுப்பா இருப்போம், பலவீனத்தோடு இருப்போம். ஜெபம் பண்ண சொன்னா கூட என்ன செய்வான்? எனக்கு ரொம்ப முடியல, ரொம்ப பலவீனமா இருக்குது, உடம்புலாம் ரொம்ப சோர்வா இருக்குது, என்ன ஜெபம் பண்றேனே தெரியல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க ஜெபம் பண்ணலினா பரவாயில்ல, அந்நிய பாஷையில பேசினீங்கன்னா ஆண்டவர் ஆவியானவர் தாமே உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதை தாங்க பார்க்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தை படிக்கும் போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27. கலப்பா இருக்குது, சோர்வா இருக்குதுன்னு ஜெபம் பண்ணாம இருந்துடாதீங்க. ஜெபம் பண்ணலினாலும் ஜெபம் பண்ண முடியலைனாலும் அந்நிய பாஷையில பேசுங்க. பேசும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நம்ம பண்ண வேண்டிய விண்ணப்பத்தை யார் பண்ணுவாரா? நமக்காக. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. வேண்டுதல் யார் செய்கிறார்? நமக்காக ஆவியானவர் செய்கிறார். நீங்க பேச வேண்டியது என்னத்தை பேசுனீங்கன்னா, அந்நிய பாஷை நீங்க பேசுனீங்கன்னா, ஆவியில் நிறைந்து நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்காக யார் விண்ணப்பம் பண்ணுவார்? ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் விண்ணப்பம் பண்றது மாத்திரமல்ல, 27ஆம் வசனம் படிக்கும்போது ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஹல்லேலூயா. நீங்க ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில பேசும்போது உங்களுடைய வார்த்தை லபலபான்னு பேசினாலும் உங்களுடைய சிந்தை என்ன நினைச்சு கொண்டிருக்குது? என்ன தூக்கத்தோடு என் மக பேசுறா, என்ன பலவீனத்திலிருந்து பேசுறா. உங்கள் பலவீனத்தை உங்களுடைய ஆவி அந்த ஆதியாமத்தில் கூட பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஆலோட்டிகளின் நிமித்தமாக படுகிற பாட்டை ஆண்டவர் பார்த்து அவர்களுடைய எதை பார்த்து அவர் மனம் இறங்கினார்? அவர்களுடைய
பெருமூச்சை பார்த்து. அல்லேலூயா. அவங்க தூங்குறாங்க பாத்தீங்களா, ஐயோ ஆலோட்டிங்க அடிக்கும் போது பாத்தீங்களா, ஐயோ இவன் இது இந்த அப்படின்னு ஒரு மாதிரி பெருமூச்சு விடுவாங்களா, அந்த பெருமூச்சை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தாராமா, மனம் இறங்கினார். அல்லேலூயா. அதே போல நீங்க விடுகிற பெருமூச்சோடு உங்களுக்காக ஆவியானவர் விண்ணப்பம் பண்ண ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அழுது புலம்ப தேவையில்லை. உங்களுடைய எண்ணங்களை ஆண்டவர் ஆவியானவர் வெளிப்படுத்துவார். யாருக்கு? டைரக்டாக பிதாவின் இடத்திலே வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதான் சொல்ல, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அல்லேலூயா. நீங்க என்ன நினைச்சிட்டு பண்றீங்க என்பதை ஆண்டவர் அறிகிறவராய் இருக்கிறார். நீங்க அந்நிய பாஷையில பண்ணி பாருங்க. ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஒரு வாரத்துல நீங்க வாயில என்ன வருகிறதோ அந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைன்னு பேசி பாருங்க. ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அந்த ஒருமுக சிந்தை வரும் வரைக்கும் பேசுங்க. அல்லேலூயா. 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா அந்த வராது. அரை மணி நேரம், குறைஞ்சது அரை மணி நேரம் பேசுங்க, அல்லது ஒரு மணி நேரம் பேசுங்க. உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஆனா நீங்க பேசுறது ஆண்டவரத்துல வாய் விட்டு தமிழ்ல பேசணும்னு நினைப்பீங்க. ஆனாலும் பேச முடியலனாலும் பரவாயில்ல, அந்த என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்நிய பாஷையில பேசும்போது ஆவியானவர் நீங்க சொல்ல வேண்டியது அவர் சொல்லிடுவார். அல்லேலூயா. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிடுவார். இன்னொன்னு என்னன்னா, பிசாசுக்கு நீங்க பேசுற காரியம் புரியாது. எப்படி இவங்க 2 பேரும் பேசுனதை நாமெல்லாம் ஆன்னு பார்த்துட்டு இருந்தோமோ, அதே போல பிசாசும் என்ன செய்வான், வாய் ஆன்னு பார்த்துட்டு தான் இருப்பானே ஒழிய நம்ம என்ன பேசுகிறோம், எதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்பதை அவனால அறிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, அந்நிய பாஷை டைரக்டாக ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ரகசிய பாஷை, பாஸ்வேர்டு. அல்லேலூயா. அதை நாம் பேசுகிறது நமக்கும் ஆண்டவருக்கு உள்ள ரகசியங்களை பேசுகிறோம். ஆண்டவருக்கு நம்ம தேவைகளை ஆண்டவர் அறிவார். நம்முடைய ஆவியில நீங்க பண்ணும்போது, நீங்க ஆவியில நினைத்து மனசுல நினைச்சு நீங்க வாட்டுக்கு உங்களுடைய வாயில அந்நிய பாஷையை பேசுங்க. ஆண்டவர் உங்களுடைய நினைவுகளை அறிந்தவர், ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்தவர், ஆராய்ந்து அறிகிறவர். உங்களுக்காக ஆண்டவர் பெருமூச்சோட வேண்டுதல் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆவியானவர் தரிசனம் சொல்லுகிறார், போதனை செய்கிறவராக இருக்கிறார், எச்சரிப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சகல சத்தியத்திற்குள்ள நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தடை பண்ணுகிறாராகவும் இருக்கிறார். என்னது செய்யறாருங்க? தடை இங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? தடை பண்ணுவார். உங்க வாழ்க்கையில ஏதாவது தடை குறுக்கீடு வருகிறதா? ஒரு நல்ல செயல் செய்யலான்னு போனேன், ஆனா அது தடை ஆயிடுச்சுங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது யார் தடை பண்ணுவாராம்? ஆவியானவர் தடை பண்ணினார். அல்லேலூயா. ஆகவே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. இங்க என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணினார். அல்லேலூயா. அதே போல நிறைய வசனங்கள் இருக்கிறது. தடை பண்ணினார், ஒரு போதனை செய்தார், எச்சரிப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார் என்று யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 16:13 படிக்கும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் அல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்ம சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவர், தடை பண்ணுகிறவர், நமக்காக போதிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மை போதனை செய்கிறவர். அதே மாத்திரமல்ல, நமக்கு தீங்கு வராதபடிக்கு தடை பண்ணுகிறவரும் அவரே. ஹல்லேலூயா. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாகவே அதை தடை பண்ணுகிறது யார் தெரியுங்களா? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பாக ரகசிய வருகை இருக்கும். அது வரைக்கும் யாருடைய கண்ட்ரோல் இருக்கும்? பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல் இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2:7. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வந்து அவன் சொல்றாரு. ஆனாலும் அது என்னதுன்னா, யாருன்னா தடை செய்கிறவன் யாருன்னா பரிசுத்த ஆவியானை குறித்து அப்படி சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதான் பார்க்கும் பொழுது அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை தடை செய்கிறது எது என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது. இது என்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி இப்பொழுதே கிரியை செய்கிறது. வந்துருச்சா? அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி வந்துருச்சா இல்லைங்களா? வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. வரலின்னு நினைக்காதீங்க. இப்ப பாக்குறதுக்கு பார்கோடு எல்லாம் ஸ்கேன் பண்றீங்களே, ஜிபே பண்றீங்களே, அதெல்லாம் எதுக்கு அடையாளம்? அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு முன்ன அடையாளம். முதல்ல என்ன செய்துட்டு இருந்தோம்? பார்கோடு இப்படி வரிசையா வந்துட்டு இருந்தது. அதை பார்ல ஸ்கேன் பண்றது ரொம்ப சிரமமா இருந்தது. இப்ப என்ன செய்தாங்க? சின்னதா சதுரமா வச்சு எங்க போனேன்னு சும்மா இப்படி வச்சிங்கனாவே தூரத்துல இருந்து வச்சாவே பெட்ரோல் பங்க்ல ஸ்கேன் ஆயிக்குது. ஹல்லேலூயா. அப்புறம் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். உடனே என்ன செய்வாங்க? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கையில ஒரு இப்ப இந்த பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறவங்கலாம் பாத்தீங்கன்னா வாட்ச் மாதிரி சும்மா மொட்டை வாட்ச் கட்டி இருப்பாங்க, நம்பர் இல்லாத வாட்ச். அவங்க ஏதாவது இந்த மிஷினை ஆக்டிவேட் பண்ணணும்னா இப்படி வச்சாங்கன்னா என்ன, பக்கத்தால மிஷின் கிட்ட கையை வச்சாங்கன்னாவே என்ன செய்கிறோம்?
ஆக்டிவேட் ஆகி பெட்ரோல் பங்கு போடுவதற்கு ரெடி ஆயிரும். ஹல்லேலூயா. அதே போல மனிதனுக்கு மறுபடியும் அந்த ஃபெயிலியர் ஆயிரும். இது பார்கோடு ஸ்கேன் எல்லாம் கையில கொண்டு போக வேண்டியதில்லை. நாளைக்கு மனுஷருடைய நெற்றியிலாவது கைகளிலாவது அதை உள்ள வைக்க போறாங்க. ஹல்லேலூயா. ஆதார் கார்டு முதற்கொண்டு எல்லாமே மனுஷனுடைய கையில ஒரு சிப்பு மாதிரி அரிசி மாதிரி இருக்கிற ஒரு ஊசி மூலமாக அரிசியை உள்ள வச்சு அரிசி மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் உள்ள வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கிட்ட போனீங்கன்னாவே அதுக்கு உங்களை நீங்க யாரு எந்த ஊரு உங்க பேங்க்ல எத்தனை ரூபாய் இருக்கிறது உங்களை பார்க்கும் பொழுது பெட்ரோல் அடிச்சதுக்கு உண்டான காசு உங்க அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா தன்னை போல கரைஞ்சு போயிரும். ஹல்லேலூயா. அதே போல சேட்டலைட்ல இருந்து நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பார்க்க முடியும். எப்படிங்க? ஜிபிஆர்எஸ் மூலமாக சேட்டலைட் வழியாக நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இப்பொழுது வண்டியில எல்லாம் ஜிபிஆர்எஸ் பொருத்தி இருக்கிறாங்க. வண்டிகள் எல்லாம் பாத்துக்கிறீங்களா? திருட்டு போகாம இருப்பதற்காக என்னத்தை பொருத்தி இருக்கிறாங்க? ஜிபிஆர்எஸ் கருவி. மேப் போட்டுக்கிறீங்களா? கூகுள் மேப் எப்படி வேலை செய்யுது? நீங்க இங்க இருக்கிறீங்க, இப்படி போகணும், வலது பக்கம் போகணும், இடது பக்கம் போகணும். அது எது? சேட்டலைட் உங்களை கண்காணிக்கிறது. ஹல்லேலூயா. மிருகம் வலு சர்ப்பம் உங்களை என்ன செய்கிறது? ஒரு நட்சத்திரம் உங்களை கண்காணிக்கிறது. ஹல்லேலூயா. இது நாளாக செல்போன் மூலமாக செல்போன்ல இருக்கிற ஜிபிஆர்எஸ் கருவி அந்த கருவிக்கோட கனெக்ஷன் இருக்கும் போது நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு செல்போன் காட்டி கொடுக்கிறது. ஒரு துப்பு தொலைகணும்னா என்ன செய்யறாங்க? கடைசியா யார்கிட்ட பேசினாங்கன்னு கேட்கறாங்களா? அவன் எந்த டவர்ல இருந்து பேசுறான்னு கண்டுபிடிக்கிறாங்களா? எதற்காக? திருடன் இங்கதான் இருந்தான், இதுக்கு அப்புறம் தான் அந்த பக்கம் போனான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ளேயே பத்திட்டீங்கன்னா திருடுனா என்ன ஆகும்? இங்கதான் திருடுனா, இவன் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உடனே வந்து வப்புன்னு புடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வருகை இருக்கும். அதற்கு தடை செய்கிறவர் யாருங்க? தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்னும் மனதிரு மட்டும் என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. என்னுடைய இந்த மகள் ரட்சிக்கப்படலையே ஆண்டவரே, பரிசுத்தாவியை பெறலையே ஆண்டவரே, அந்நிய பாஷை பெறலையே ஆண்டவரே, உன்னை கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க, நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதும் தடை செய்கிறது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். இந்த காலத்துல எதற்காக சொல்றேன்? நீங்க அந்நிய பாஷை பேச வேண்டியது அவசியம். ஆண்டவரோடு கூட உள்ள உறவிலே வளர்வது அவசியம். ஹல்லேலூயா. ஆகவே தேவனோடு உங்களுக்கு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த அந்நிய பாஷையினாலே உங்களுடைய பக்தி விருத்தி உண்டாகும். உங்களுக்குள்ள வாழ்க்கை கட்டப்படும். நீங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை இன்னும் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தத்தை அடைவீர்கள். உங்களுடைய சிந்தை பரிசுத்தமாக்கப்படும். உங்களுடைய சரீரம் ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன் பாருங்க. பரிசுத்தாவியில் அந்த அந்நிய பாஷை பிரேயர்ல பண்ணி அந்த 2 மணி நேரம் பண்ணும்போது பார்க்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஒரு மாதிரி இருந்தது. 2வது நாள் பார்க்கும்பொழுது நம்முடைய சிந்தை எல்லாம் என்னாச்சுன்னா ஆண்டவருக்கு உண்டான என்ன நினைக்கிறோமோ, என்ன ஜெபமோ நினைக்கிறோமோ அந்த சிந்தை மாத்திரமே முன்னாடி இருந்தது ஒழிய கெட்ட சிந்தனைகளோ எந்த ஒரு கவலைகளோ பாரங்களோ நமக்குள்ள இல்ல. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட உங்களை ஊக்குவிக்கிறேன். சபையாராகிய நீங்கள் பலப்படுவீர்களாக. அந்நிய பாஷையை நாடுங்கள். ஆண்டவருடைய பக்தி விருத்தியை நாடுங்கள். இப்படியே இருந்தா நம்ம கைவிடப்படுவோம். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. சாப்பிட ஆண்டவர் சொல்ல தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் கொடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். சந்தோஷமா இருக்கிறது. சாப்பிடுறதுக்காக நாம வரல, குடிக்கிறதுக்காக வரல, பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம பரிசுத்த ஆவியினால் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷையை பேச பழக வேண்டும், பேசிக்கொள்ள வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? சங்கோஜப்படவே கூடாது. இப்ப சங்கடப்படுகிறவன் அந்நிய பாஷை பேசுவதற்கு சங்கடப்படுகிற அவ்விசுவாசி. என்னது? அவன் அவ்விசுவாசி. அந்நிய பாஷை பேசுவதற்கு சங்கடப்படுகிறவன், வெட்கப்படுகிறவன். என்னவா? அவன் எப்பேற்பட்டவன்? அவ்விசுவாசி. அவன் அவபக்தி உடையவன். அவன் பார்க்கும்போது அந்நிய பாஷை பேசவும் மாட்டான். பேசுகிறவர்களையும் பார்த்து என்ன செய்வான்? குறை பேசிக்கொண்டே இருப்பான். அவனும் முன்னேற மாட்டான், முன்னேறுகிறவர்களையும் விட மாட்டான். ஹல்லேலூயா. ஆகவே ஆவியானவர் இயக்குகிற தேவனாக இருக்கிற நீங்க புரியலனா பரவாயில்ல, போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்நிய பாஷைன்னு சொன்னாங்க ஆண்டவரே, என்னன்னு தெரியல, அந்த அந்நிய பாஷைத்தை எனக்கு கொஞ்சம் கொடுங்களே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட என்ன செய்ய வேணும்? அதற்கு ஒரு ஆசை வேணும், அதற்கு ஆவல் வேணும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுறவங்க ஒரே வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கவும் கூடாது. ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையை பேசிட்டு இருக்கவே கூடாது. இன்னும் கண்டினியூஸா என்ன செய்யணும்? புதிய வார்த்தைகள் பேச வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு புதிய நவமான பாஷைகள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு நவமான பாஷைகளை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரே மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாராவது அந்நிய பாஷையிலே நான் பேசுவதற்கு ஆண்டவரே நான் கேட்ட வார்த்தை நிமித்தமாக யாராவது உணர்ந்து ஆண்டவரே என்னை அந்நிய பாஷையினால் நிரப்பும் என்று சொல்லுவீர்கள் என்றால் ஆண்டவரத்தில் கேளுங்க. இப்பொழுதே கண்ணீர் விட்டு ஆண்டவரே என்னுடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க, அந்நிய பாஷையினால நிரப்புங்க ஆண்டவரே. இந்த அந்நிய பாஷை என்பது நானும் நீரும் உமக்கும் எனக்கும் உள்ள ஒரு ரகசிய பாஷை என்று கேள்விப்பட்ட ராஜா. ஆண்டவரே அந்நிய பாஷை பேசுகிறது பக்தி விருத்தியை ஏற்படுத்தும் என்று பார்த்தோம். அந்நிய பாஷை பேசுகிறதுனால நாங்கள் ஜெயங்கொள்ளுவோம் என்று பார்த்தோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலே கூட என்னை நிரப்பும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் பேச தெரிந்தவர்கள் உங்களுக்குள்ளே பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. பேச ஆரம்பிங்க பேச ஆரம்பிங்க பேச ஆரம்பிங்க. சங்கடப்படாதீங்க. ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் ஆவிக இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே உங்களுடைய எண்ணங்களை அறிந்தவர். உங்களுடைய வாயில என்ன பிறக்கிறது, உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்தவராக இருக்கிறார். இந்த நாளிலே கூட நீங்கள் பேசுங்க 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 பேசுங்க. உங்களுக்கு வீட்டில் பேச முடியலன்னா பரவாயில்ல, இங்க பேசுங்க. உங்க வாயில என்னிருந்து வருகிறதோ அதை பேசுங்க பேசுங்க. பேசுங்க, கட்டாயமாய் பேசுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ யார் இருக்கிறாங்க கிட்ட, யார் இருக்கிறாங்க, பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்கிறான், யாரு அது அவங்க எல்லாரும் யாரு கூட வர மாட்டாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர், உங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்க தான் பொறுப்பு, உங்களுடைய ஆவிக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க பரிசுத்த ஆவியில நிறைஞ்சா நீங்க தான் பரலோகம் போவீங்க, அவங்க உங்களுக்காக போக முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆவியா எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ glory 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 glory. ஓ ரபதுல்லா ஷகதுல்லா ரபதில்லா ரப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 
கரங்களை தட்டி ஆண்டவரோடு பேசுங்க. கரங்களை தட்டி தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு அக்னி பற்றி எறியட்டும், 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 அக்னி பற்றி எறியட்டும். ஹalleluya 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 எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும் ஆண்டவரே, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவரே, விண்ணப்பம் பண்ணுவீராக. வாக்கு கடங்கா பெருமூச்சோட வேண்டுதல் செய்கிறவரே, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவீராக. ஹalleluya 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 ஹalleluya. ஓ glory 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 glory. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் அபிஷேகிப்பீராக. ஆண்டவரே ஆவியின் வரையில நிரப்புவீராக. அன்னிவாசிகளால் நிரப்புவீராக. தீர்க்க தரிசனத்தினால் நிரப்புவீராக. ஹalleluya 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 ஹalleluya. ஓ ரபதுரலரப சகதுரலரப திகரலரப எங்கே ஹalleluya 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 ஹalleluya. நிரப்பு 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 நிரப்பு. பற்றி எறியட்டும் பற்றி எறியட்டும். எதை குறித்து தப்பா நினைக்காதீங்க, எதை குறித்து தவறா நினைக்காதீங்க. ஹalleluya ஹalleluya. ஓ ரபதுரலரப திகரலரப சகதுரலரப ஓ நிரப்பு 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 நிரப்பு. ஓ glory 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 பிசாசின் கிரியைகள் அதமாகிறது. அக்கினியினால் சுட்டரிக்கப்படுகிறது. பிசாசின் முகங்கள் முறிக்க
ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா இப்பொழுது நாங்கள் பேசினது மாத்திரமல்ல ஆண்டவரே, இடைவிடாமல் எப்பொழுது உமோடு பேசுகிறவர்களா எங்களை மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தால் நிரப்புங்க. அந்நிய பாஷையின் வரங்களினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, தாகத்தோடு கேட்கவர்களுக்கு நீர் இன்றைக்கே நீர் கொடுத்து ஆண்டவரே அவர்களை பேச வைப்பீராக. ஆவியிலே வழி நடத்துங்க. அபிஷேகத்தினால் அக்னி பாஷையினால் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்